வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் டிராமா படமா வெளிவந்திருக்கிற வினா பிஃபோர் 7 days படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஆண் மற்றும் பெண் ரெண்டு பேருமே பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கும்பல் பைக்ல வந்து இவங்க ரெண்டு பேரை கொடுமையா தாக்கி கொலை செஞ்சிடறாங்க. ஆனா போலீஸ் விசாரணையில இது விபத்து அப்படின்னு பதிவிடப்படுது. ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் இது விபத்தா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி இந்த கேஸை மேற்கொண்டு விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவருடைய விசாரணையில வெளிவர உண்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், இறந்து போன பெண்ணோட ஆத்மா தான் குடும்பத்துக்கு சொல்ல வர விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும், கடைசியா போலீஸ் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இந்த படம் ஒரு பேஸ்டு ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கறனால வினா அப்படிங்கிற பொண்ணுக்கு எந்த மாதிரியான கொடுமைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு உண்மைத்தன்மை மாறாம திரையில இவங்க கொண்டு வந்த விதம் நல்லாவே இருக்குது. படத்துல சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட பொண்ணோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும், சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட ஆத்மா தான் குடும்பத்தோட கம்யூனிகேஷன் பண்ண என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க அப்படிங்கிறதையும் இவங்க வித்தியாசப்படுத்தி காட்டினது நல்லாவே இருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம். குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். செகண்ட் ஹாஃப்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் இறந்து போன பெண்ணோட ஆத்மா தன்னுடைய ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள வந்து தான் குடும்பத்துக்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லும். அந்த இடங்கள்ல வர காட்சிகள் நல்ல எமோஷன் கனெக்டா படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த படத்துல ஹாரர் காட்சிகள் இருந்தாலும் அந்த ஹாரர் காட்சிகள் கூஸ் பம்ப் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை ஆடியன்ஸுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுல தான் இருக்குது. படத்துல வினா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்காங்க. மற்ற கதாபாத்திரங்கள் எதுவுமே பெருசா வடிவமைக்கப்படல. சோ ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்கலாம். இந்த படம் டிராமா ஸ்டைல்ல ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. சோ படம் பார்க்கும்போது ஒரு வித ஸ்லோனஸ் ஃபீல் பண்ணுவீங்க. படத்துல அந்த பெண்ணோட இறந்து போன அந்த ஆண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே டீடைல்டா பெருசா திரையில விவரிக்கப்படவில்லை. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு டீசென்டான படம் தான். 10க்கு 5.8 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல அடல்ட் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.